இன்னைக்கு ரசப்பொடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் அளவு வேணும்னு நான் இப்போ சொல்கிறேன். தனியா 1 கப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு மிளகு, 1/4 கப்பு ஜீரகம், ஒரு 5-6 மிளகா வத்தல், கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கு குறைய வெந்தயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி. முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். துவரம்பருப்பு போடுறேன். சூடு வர வரைக்கும் வறுத்தா போகிறேன். துவரம்பருப்பு லேசாக கை பொறுக்கிற சூடில் வறுத்தா போகிறோம். வறுத்தாச்சு. தனியா வறுத்தாச்சு, அதை போட்டேன். இப்போ வறுத்தது மிளகு. அடுத்தது மிளகு வெடிச்சாச்சு, மிளகு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஜீரகம். அடுத்தது ஜீரகம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டாச்சு. அடுத்தது மிளகா வத்தல். எதுக்குமே எண்ணெய் விட வேண்டாம், வெறும்னு தான் வறுக்கணும். மிளகா வத்தல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது அடுப்பை அணைச்சிட்டு கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு அதையும் போட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ எல்லாம் ஆறி எடுத்து இப்போ நான் மிக்சியில் போட போகிறேன். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். கரகரன்னு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இல்லை கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டு அரைக்கணும். பெருங்காயம் எங்கிட்ட கட்டியாக இல்லை, அதனால நீங்கள் ரசம் பண்ணுறது பெருங்காயம் போட்டு. ரசப்பொடி திரிச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை நல்லா ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பார்த்துட்டோம். டாட்டா, பை பாய்.